Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அரைச்சு விட்ட சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ ஒரே மாதிரி சாம்பார் பொடி போட்டு பண்ணாம ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சு விட்டு பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல வறுத்து அரைக்கிற வேண்டிய பொருள்லாம் பார்க்கலாம். மிளகாய் ஒரு 4-5, தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 வெடிகை மிளகா. இது கலருக்கு. வெடிகை மிளகா கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வெறும் மிளகாயே போட்டுக்கலாம். அப்புறம் கொப்பரை தேங்காய் பொடி. நீங்கள் இது இல்லைன்னா துருவின தேங்காய் கூட ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் தேவையான காய். நான் வெள்ளை பூசணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், மிளகாய் கூட 2 வெடிகை மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா வறுபடும். இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பருப்பு கலர் மாறும், கடலைப்பருப்பு கலர் மாறும். தனியாவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல வாசனை வரும், தனியா வாசனை. அவ்வளோ வறுந்தால் போகிறோம். இப்போது இது நல்லா வறுபட்ட உடனே அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 கப்பு, அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா தேங்காய் துருவலோ இல்லாட்டி தேங்காய் பீஸாக கட் பண்ணி அதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நல்லா வறுபடணும். நல்லா வறுந்த உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் குறைலாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் இதை போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு காயே போட வேண்டாம், வெறும் சாம்பார் வெங்காயம் போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா ஆர்டினரி வெங்காயம் போட்டுட்டு ஒரு தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனாக ஆகணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கின உடனே தக்காளி மாத்திரம் கொஞ்சம் மேஷ் ஆனாக்க போகிறோம். இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வெள்ளை பூசணி போட்டிருக்கேன். நீங்கள் வேறு மிக்சட் காய்கறியாக கூட போடலாம். மஞ்சள் பூசணி, அவரைக்காய், கேரட்டு, சிலர் உருளைக்கிழங்கு கூட போடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கெல்லாம் நம்ம மிக்சடாக எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவோம் இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு,
மொச்சக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டால் கூட நீங்கள் அரைச்சி விட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காய் வதங்கிடுச்சு, இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயம் ஏற்கனவே நம்ம பருப்பில் ஆட் பண்ணி வேக வச்சுருப்போம். இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டுக்கிறேன். 10 நிமிஷம் காய் வெந்துருச்சு பாருங்கள். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பூசணிக்காய் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த காய் வெந்த உடனே புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து காய் வெந்த அப்புறம் தான் ஊற்றணும். முன்னாடியே ஊற்றுனீங்கன்னா காய் கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ நீங்கள் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் புளி ஊற்றணும். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு எந்த சாம்பார் பொடியும் இதில் போடக்கூடாது. இப்போ அரைச்சி விட்டுட்டோம் எல்லாத்தையும். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாம்பார் திக்காக வேணும்னா நல்லா நிறைய பருப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக தின்னாக தான் சாம்பார் பண்ணுவேன். ஸோ நான் கொஞ்சம் பருப்பு கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட வேக வச்சு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நுரைச்சி கொதித்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சாம்பார் சூப்பராக மணமாக ரெடி ஆகிடுச்சு. இது ஹோட்டல் சாம்பார் மாதிரி அட்டகாசமாக இருக்கும். இது தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. வெல்லம் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். சிலருக்கு வெல்லம் பிடிக்காது, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டினரி சாம்பார் செய்யவே மாட்டீங்க. எப்போவும் அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, bye. Happy cooking.